வெல்கம் டு ப்ராஃபிட் பேண்டா சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்து நமக்கு வந்து 8-18 டைம் பொறுத்த வரைக்கும் 47 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக காமிச்சிருக்கு. நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தொடர்ந்து மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்றோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து பேலன்ஸ் ஆகிட்டு ஒரு ஃபால் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்னோட வேல்யூ ஏரியா ஹையில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்தா இப்போ நான் ஒரு 2 மணி நேரம் பேலன்ஸ் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு முடிஞ்சிருக்கு. இது நமக்கு வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு கிளியரான ட்ரெண்ட் வந்து இதுக்கப்புறம் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அது மார்க்கெட் மேலே கொண்டு போகலாமா இல்லை கீழே கொண்டு வரலாமா அப்படின்றத அந்த முடிவு வந்து இன்னும் டிசிஷன் எடுக்கிறதால இந்த மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, உங்களுக்கு மார்க்கெட் மேலே கொஞ்சம் நேரம் பேலன்சிங்கும் கீழே கொஞ்சம் நேரம் பேலன்சிங்கும் வந்து கொடுத்துருந்துச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி கிஃப்ட் நிஃப்டி 47 பாயிண்ட் வந்து கேப் டவுனில் காமிச்சிருக்கா. சப்போ மார்க்கெட் வந்து இன்னும் எங்கே ஓப்பன் ஆகலாம், பேலன்ஸ்டாக வந்து நேற்றோட வேல்யூ ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ பேலன்சிங் ரேஞ்சுன்னும் போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது 25,537. இது இந்த 2 ப்ளூ லைன் வச்சிருக்கும் பார்த்தீங்களா, இது நமக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே போல் சப்போர்ட்னு பொறுத்த வரைக்கும் இந்த டேவோட ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிபிஓசி 25,425 இது நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ அப்போ மார்க்கெட் பேலன்ஸ் ஓப்பனிங் போது உங்களுக்கு என்ன உங்களுக்கு மேலே போனால் அப்படின்னா இங்கேருந்து ஒரு பேரிஸ் அப்சார்ப்ஷனோ இல்லை வந்து பையர் வந்து எக்ஸாஸ்ட் ஆனாலும் உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஆகும், இங்கேருந்து வந்து மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு செல் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இந்த பாட்டம் நம்ம வந்து டார்கெட்டை செட் பண்ணலாம். அப்படி இல்லை மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்கி வந்து இங்கே வந்து ஒரு புல்லிஷ் அப்சார்ப்ஷனோ இல்லை வந்து செல்லர் வந்து எக்ஸாஸ்ட் ஆனாலும் உங்களுக்கு அவங்க மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே ரிவர்சல் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா ஒரு பை என்ட்ரி கால் ஆப்ஷனில் பை போயிட்டு இந்த ஹையை நம்ம வந்து டார்கெட்டை செட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரேடிங் ரேஞ்சு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 100 பாயிண்டில் தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா? ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டான 25,624 மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பாட்டமில் இந்த 25,425 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த வேல்யூ ஏரியா லோ இருக்குது பார்த்தீங்களா 25,400 இதை வந்து நமக்கு மார்க்கெட் டச் பண்ணலாம். அதையும் தாண்டி பிரேக் பண்ணுதுன்னா இந்த ஒரு பையிங் எக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே மார்க்கெட் கீழே வரது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். சரிங்களா? 25,300 வந்து நம்ம ஒரு லெவல் ட்ராப் பண்ணியிருக்கோம். பட் அது வந்து நமக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ஒரு கீழே வரதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி தான். ஓகேவா? அதாவது இன்ட்ராடேயில் செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் மார்க்கெட் என்ன பண்ண முடியாதுன்னா இதுக்கப்புறம் கீழே வந்து வர முடியாது. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட லெவல். ஆக்சுவலாக நம்ம பவர் வந்து கட் ஆகிடுச்சுங்க. நேற்று நைட்டு ஈவினிங்லேருந்தே ஒரு 6 o'clockலேருந்தே பவர் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நான் கொடுத்துட்டு இப்போ பேட்டரியில் வந்து சார்ஜ் வந்து 35 தான் இருக்குது. லேப்டாப்பில் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. லைவ் வர முடியாது. அதனால என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு இப்போ வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா?